ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே முட்டை சேர்க்காம ரொம்ப சாஃப்டாக ஓவனே இல்லாமல் நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக் சாஃப்டாக கத்தி வச்சா இறங்குது. இதே போல் நீங்கள் செய்யணுன்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு சூப்பராக இதே போல் உங்களுக்கு கேக் வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கலர்ஃபுல்லான பஞ்சு போல் இருக்கிற கேக்கை இப்போவே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. பாருங்கள், சென்டர்லாம் நம்ம சாக்லேட் சிரப் நாம்ளே ரெடி பண்ணி இந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கேக் செய்கிற ட்ரே ரெடி பண்ணிக்கணும். ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இது போல் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது போல் நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னிங்கன்னா இது போல் நெய்யை தேய்ச்சிட்டு நம்ம மைதா மாவை நல்லா தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துடும். பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மெத்தட் பண்ணுங்கள். இருந்தால் இது போல் கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி இது போல் வச்சுருங்க. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் சுகர் வந்து நான் 100 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். மிக்சியில் போட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சுகர் கூட இந்த நெய் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு 3 நிமிஷம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து நான் ஒரு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுவும் நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே கேக் செய்யக்குள்ள இது போல் எல்லாமே சலிச்சு எடுத்தால் தான் நமக்கு சூப்பராக கேக் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். நீங்கள் மைதா மாவு வந்து ஃபஸ்ட்டே கூட ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 50 கிராமுக்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் ஒரு கப் அளவு எடுத்து இதையும் நம்ம நல்லா அதே போல் ஜல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ பேக்கிங் பவுடர் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்து நம்ம கேக் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பால் வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் காய வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பால் தான் இப்போ நான் சேர்க்குறேன். இந்த கப்பில் 2 கப் சேர்த்துருக்குறேன் நான் பால். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு அளவு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இட்லி பதத்துக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றினா இது போல் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போது ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு கேக்குக்கு. இருந்தால் சேர்த்துக்குவாங்க, இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு கேக் மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேவில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம ட்ரேவில் சேர்த்தாச்சு. அடுத்து இது நல்லா பபுள்ஸ் இல்லாமல் நம்ம இது போல் டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா தட்டி விட்டுட்டோங்கன்னா நமக்கு நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் சமமாக இருக்கும். கேக் வந்து நல்லாவும் வரும் நமக்கு. இப்போ அது இருக்கட்டும். இப்போ குக்கரில் நம்ம
சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிகனமான குக்கராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சால்ட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு ரிங்கு வச்சுக்கலாம். ரிங்கு வச்சுட்டு இது நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். நல்லா ஹையில் வச்சு இது வந்து நம்ம விசில் போடக்கூடாது. பிளாக் லெதரும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நான் உள்ளார வச்சிடுறேன். உள்ளார வச்சுட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் விசில்லாம் போடக்கூடாது இதில். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு இது நல்லா ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே நமக்கு குக் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு கேக் ஒரே ஈவனாக சூப்பராக வெந்து வரும். இப்போது ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். இது போல் ஒரு கத்தி வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உள்ளார ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேகலை வெந்துருச்சுன்னு. நம்மளோட கேக் மாவு பொறுத்து நமக்கு கேக் அதிகமாகவோ கம்மியாகவோ டைம் எடுத்து வேகும். கேக் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறிடணும். அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம சாக்லேட் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதில் பாதி அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சுகர் எடுத்தோமோ அதில் பாதி கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சிரப் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சாக்லேட் சிரப் வந்து நம்ம கேக் மேலேயும் சென்ட்ரலையும் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்பவே இன்னும் ஜூஸியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இது போல் ரெடி பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா இது போல் பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் நம்ம கேக் மட்டுமே கூட சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாக்லேட் சிரப் நமக்கு நல்லா கொதி வந்திருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம இது போல் கொதிக்க வச்சோம்னா நமக்கு சாக்லேட் சிரப் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நமக்கு ஒரு சிரப்பு போல் ஃபார்மாக இருக்குது. இதுதான் கரெக்டான இது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு நம்ம இது போல் சைடில் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிமோட் பண்ண கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஈவனாக கத்தி வச்சு நான் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு நம்ம இப்படி கவுத்தி விட்டுறலாம். சூப்பராக நமக்கு கேக் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம பட்டர் ஷீட் போட்டோம்ல, அதனால தான். இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்ட் கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஈஸியாக இதை வீட்டிலே குக்கரில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டாக நம்ம பண்ணிக்கலாம். 2 பீஸாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சென்டரில் வந்து சாக்லேட் சிரப் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கேக் வந்து. இன்னுமே நமக்கு ஜூஸியாக இருக்கும். நம்ம சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணோம்னா நல்லா மெதுவாக இது போல் கத்தி வச்சு கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம இப்போது சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நம்ம நல்லா அப்சர்வ் ஆகி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா தாவலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம எல்லா சிரப்பும் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கேக்கை நம்ம மேலே வச்சிடலாம் லேயரை. நம்ம இப்போ சாப்பிடக்குள்ள இன்னும் ரொம்ப லேயராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ மேலேயும் நல்லா சாக்லேட் சிரப் நல்லா எவ்வளோ நம்மளால் அது அப்சர்வ் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பஞ்சு போல் சாஃப்டான கேக் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக நான் இது போல் சாக்லேட் பால்ஸ் சேர்த்துக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நான் டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்குறேன். இது சேர்க்கணுன்னு அவசியமும் இல்லை, நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் கேக்கு. கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ.